Hello friends, welcome to our channel. Today வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு பின்னாடி ரோப்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணக்கூடிய லேட்கான் எப்படி ஸ்டிட்ச் பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா முக்கோணமா கட் பண்ணி நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து உள்பக்க தையல் வந்து வெளியே தெரியும். அது தெரியாம எப்படி ஸ்டிட்ச் பண்ணதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் வந்து சதுரமா வந்து துணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எந்த அளவா வேணாலும் இருக்கலாம். இது உங்களுக்கு விருப்பத்தை பொறுத்தது. இத நம்ம வந்து ரோப்ல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதனால நான் ரோப் எடுத்துர்க்கேன். இந்த துணிக்கு மேலே இந்த மாதிரி வச்சு துணியை முக்கோணமா மடிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். ஆனால் மேலே வந்து நம்ம வந்து ரோப்ல ஸ்டிட்ச் விழுந்துடக்கூடாது. 1 இன்ச் இல்லாட்டி ஒரு 3/4 இன்ச் கேப் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து மேலே வந்து டபுள் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த ரோப்பை வந்து நம்ம உள்பக்கமா விட்டு நிமிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த துணியை நம்ம நிமித்தாச்சு. இனி வந்து இந்த ரோப்புக்கு மேல் பக்கத்துல இருக்கக்கூடிய துணியை வந்து பாதி முக்கோணம் ஆவது வரைக்கும் நம்ம வந்து உள்பக்கமா தள்ளணும். தள்ளும் போது அடியில இருக்கக்கூடிய ரோப் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். நம்ம தைக்காம விட்டுருந்தா அந்த கேப் வழியா. அந்த துணியை சென்டர்ல வச்சுட்டு சைடுல இருக்கக்கூடிய துணியை வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம கிராஸ்ல ஸ்டிட்ச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த துணியை இனி நம்ம நிமிக்கலாம். பார்க்கிறதுக்கு இப்போ வந்து தையல் எதுவுமே வெளியே தெரியாம பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. உள்பக்கம் வந்து நான் தையல் ஸ்டிட்ச் பண்ண நூல் வெளியே தெரியுது. அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.